Hello friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பதவிகளுக்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, அதுக்கடுத்தாக பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கல்டுங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் நம்ம அலுவலக உதவியாளர் பதவிக்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை தரேன். ஸோ டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஒட்டுவதற்கான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய நேம் எழுதுருங்க. பாலினம் ஆணா பெண்ணா திருநங்கைன்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. தந்தை பெயர், பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம் 1/7/2023 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதுருங்க. கல்வி தகுதி, தற்போதைய முகவரி, நிலையான முகவரி, அதுக்கிட்ட உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதம், வகுப்பு பிரிவு, சொந்த மாவட்டம். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன ஆவண நகல்கள் இணைத்து அனுப்புகிறீங்களோ அதை டிக் பண்ணணும். அதுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா முகவரியுடன் கூடிய அஞ்சல் விலை ரூபாய் 30 ஒட்டப்பட்ட அஞ்சல் உரையும் பார்த்தீங்கன்னா இத்துடன் இணைத்து அனுப்பணும். ஸோ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. நாளிடம் எழுதுருங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நேரடி நியமனம் பண்ணுறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,100 தராங்க. ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 18 முதல் 37 வயதிற்குள் இருக்கணும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதர தகுதிகள் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000 தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இதற்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் பணிக்கான விண்ணப்பம். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.